ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ரவா கேசரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம கேசரி செய்கிறதுக்கு இப்போ நம்ம இந்த ஒரு கிளாஸில் ரவை எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் சர்க்கரை, 100 கிராம் நெய், முந்திரி 100 கிராம், கொஞ்சமாக கேசரி பவுடர், 10 கிராம் காஞ்ச திராட்சை. இப்போது நம்ம பேனில் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு இந்த நெய்யை ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை முந்திரி கொஞ்சம் நல்லா லைட்டாக பொன்னிறமாக வதக்கினா போதும், இந்த கோல்டன் கலர் வர வரைக்கும். இந்த அளவுக்கு முந்திரியை கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கினா போதும். அடுத்து நம்ம திராட்சையை நெய்யிலே வறுத்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரி திராட்சை நெய்யில் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து ரவை நெய்யிலே வறுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொஞ்சம் நெய்யிலே வறுக்க விட்டால் நல்லாயிருக்கும். இப்போது நெய்யிலே ரவை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த கிளாஸ் அளவில் தான் நான் ரவை எடுத்து வச்சுருந்தேன். இப்போது இந்த கிளாஸ்லேயே 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் இதில் கேசரி பவுட்ரு போட்டுக்கிறேன். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்ச ரவையை இதில் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் இந்த நெய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் சர்க்கரை, சர்க்கரை பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். வறுத்து வச்சு முந்திரி திராட்சை இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்ரிஒன் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.